ஹாய் கைஸ், திருப்பி அதே லொக்கேஷன், அதே 2 பேர். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு எஸ்சிசி விலாக்ஸ். எப்படி ரொம்ப நாள் ஆச்சுல அந்த டைலாக சொல்லி. எஸ், தேங்க்யூ. என்னது இன்னைக்கு வந்து நாங்கள் எந்த மூவியை பற்றி சொல்ல போகிறோன்னா வேட்டைக்காரன் மூவி. ஏன்னா போன வாட்டி அந்த மூவி ரிவ்யூ போட்டது வந்து சில பேருக்கு போர் அடிச்சதா சொன்னாங்க. ஏன்னா அது நல்ல மூவி, அதான் ரிஷிப் பாய். அது ஏன் மாறிட்டீங்க அப்படின்னு நான் கேட்பேன். கஜினி மூவியை பார்த்துட்டு சில பேர் வந்து அதெல்லாம் ஒரு மூவி அப்படின்னு வேற ஒருத்தன் கேட்டான். பட் ஃபைன், ஆமாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இது எங்களுக்கு பிடிச்சனால ரிவ்யூ போட்டோம், ஓகேவா. ஆனால் இன்னைக்கு வந்து வேட்டைக்காரன் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி எந்த ஒரு படத்தை நாங்கள் இழுக்க போகிறதில்ல. டேரெக்டாக பிரியாணிக்கு தான். ஆக்சுவலாக சாப்பிடும்போது ரெஃபி பாய் ஒன்று சொன்னாப்புல, என்ன அவனா பார்க்குறவன் யோசிப்பான், அவனா பிரியாணியை சாப்பிட்டு வீடியோ போட்டான். ஆனா பிரியாணி வைக்க வேணுங்க, எப்பவுமே பிரியாணி சாப்பிடாதீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த சீரிஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கு. இப்படி ஒவ்வொரு நல்லா இருக்கு. பச்சே உண்மையா சொன்னா அவனுங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பானுங்க. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இல்ல என்னன்னா ஒவ்வொரு பிரியாணி எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா இருக்கு. இப்படி ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணிருக்கு. உண்மையிலேயே அங்க போகணுமா வேணாமான்ட்டு நாங்க ரிவ்யூ கொடுக்கோம். அதை பார்த்துட்டு நீங்க போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்காக தான் வீடியோஸ்லாம் எடுக்குவோம். ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர்யா. ஆமாம், ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சேலம் ஆர்ஆர் தான் போய் எடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக அங்கே வந்து உங்கள் மிச்சோல்ல பிரான்ச்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா. ஆனால் இந்த பள்ளிக்கரணி பிரான்ச் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கும், பரபரப்பாகவே இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஜெயச்சந்திரனோட ஆப்போசிட்லேயே உங்களுக்கு தெரியும். அந்த பிரியாணி பிரதர்ஸோட இந்த பக்கம், இது என்ன பக்கம், ரைட். ரைட்டில் வந்து உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நீங்கள் போய் சாப்பிட்டாலும் சூடாக இருக்கும். இத்தனைக்கும் பிரியாணியும் சூடு, ஃபுல்லாக அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆமாம், அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இவனும் இன்னைக்கு ஃபுல்லாக பிஸி ஆகிட்டான், அதானே ரிஷிப் பாய்? ஆமாங்க, சும்மா டயர்டாக இருக்கேன். ஆமாம், ஸோ வந்து அவனுக்கும் கொஞ்சம் வேலைகள் இருந்தனால எங்களுக்கு அங்கே போய் சாப்பிட முடியல. ஆனால் எங்களுக்கு வீடியோவும் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனாலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்கே அதை வாங்கிட்டு, நான் வந்து சிக்கன் 65 வாங்கினேன், இவன் வந்து சிக்கன் பிரியாணி. 1 minute கைஸ், சாரி கைஸ். ஆக்சுவலாக அம்மா கூப்பிட்டாங்க. எப்போவுமே வீடியோ எடுக்கும்போதோ இல்லை முக்கியமான விஷயம் வரும்போது தான் நம்ம ரிலேட்டிவ்ஸோ அம்மாவோ கூப்பிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க, எங்கே இருக்காங்க. இத்தனைக்கு நம்ம சொல்லிட்டு தான் வந்திருப்போம். சரி, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், சேலம் ஆர்ஆர் போனோம். சரி, எங்கே இல்லை போகலை, வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். இதோட சவுண்டு தான் கேட்கணும். ஆமாம், ஆக்சுவலி எப்படி சொன்னால் உங்களுக்கே நல்லா இருக்காது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குவான்டிட்டி பக்கா. நிறைய எப்படின்னா ஹைதராபாதி இது சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி பிராண்ட்ஸ்லாம் சைதாப்பேட்டையில் ஒன்று இருக்குது, ஆய்பேட்டையில் ஒன்று இருக்குது. ஸோ அதில் இதே அது எதுக்கு இல்லை கிட்டத்தட்ட அது டேஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நல்ல மசாலாவா, நல்ல ஸ்பைஸியாக, குவான்டிட்டி அதிகமாக, சிக்கன்ஸ்லாம் நல்லா சாஃப்டியாக சூப்பராக இருந்துச்சு. 65 எப்படி வந்துச்சுன்னு சொல்லு, நீ தான் சாப்பிட்டு வைக்க போல. ஆக்சுவலாக ஒரு 2 பீஸ் நான் கொடுத்தேன், அவன் போய் சொல்கிறான். சாப்பிட்டா கொஞ்சம் ஹார்டு தான், 65 கொஞ்சம் ஹார்டு தான். மிச்ச பீசஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டாக. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இல்லை இதில் மைனஸ் எதுவும் இருக்காது. இருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குவான்டிட்டி, அப்புறம் செம்ம மசாலா போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பிரெட் அல்வா இன்க்ளூடடாக இருக்குது, ஓகேவா. ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், ஒரு 300 போல் தான் வருது ரெஃபி பாய். ஆமாம், ஆனால் அதுக்கு வந்து அவங்க தேவையான அளவுக்கு குவான்டிட்டியும் அந்த டேஸ்ட்டும் பிரெட் அல்வாவும் இருக்கனால ஃபைன், கரெக்ட். எஸ் ஆமாம். ஸோ வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வாங்கினீங்கன்னு வைங்கன்னா, ஒன்று வாங்கினீங்களாலே 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட முடியும் கிட்டத்தட்ட. அது ஒரு செம்ம ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இருக்கும், பிரெட் அல்வா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். இது ஒரு செம்ம ப்ளஸ்ஸு. நம்ம வாங்கினதுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகும், ஓகேவா. இது மறந்துட்டியா, குலாப் ஜாமுன்? அது வந்து நம்ம தனியாக வாங்கினது, அதில் வராது. குலாப் ஜாமுன் நாங்கள் வாங்கினோம், ஓகேவா. அது வராது. நம்ம இப்போ ஒரு பிரியாணி வாங்கினா அதில் வந்து பிரியாணி வரும், பிரெட் அல்வா வரும், ஒரு முட்டை காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். அதை பற்றி முட்டையை பற்றி என்னத்த சொல்ல, நல்லா இருக்கும். அப்புறம் வந்து சிக்கன் பீஸு, அவ்வளோதான். வேற என்ன தானே அந்த தயிர் ரைத்தாவும் அதுக்கப்புறம் ஆமாம், அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரில. ஏன்னா நாங்கள் அதை அவ்வளோ சாப்பிட்ற ஆளுங்க இல்லை. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து ஒரு பிரியாணியில் வரும், ஓகேவா. ப்ளஸ் வந்து நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், ப்ரைஸுக்கு ஏற்றபடி குவான்டிட்டி இருக்குது, டேஸ்ட் இருக்குது,
வேறு என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. மைனஸ் என்னென்னா இப்போ நாங்கள் சொன்ன அந்த ப்ளஸ் தான் மைனஸு. குவான்டிட்டி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா பாதி வந்து வேஸ்ட் ஆகிடும், சாப்பிட முடியல, ஒருத்தங்களால் சாப்பிட முடியும், திகட்டிடும், செம்மையாக திகட்டிடும். அது வந்து உண்மையிலேயே ஒரு மைனஸும் தான். ஏன்னா இப்போது 4 பேர் இருக்கீங்க, நீங்கள் 2 வாங்கினீங்கன்னா 4 பேருக்கு பக்காவாக சாப்பிட்றலாம். 4 பேர் இருக்கீங்க, சேலம் ஆர்ஆரில் போயிட்டு 4 வாங்கினீங்கன்னா அது செம்மையாக வேஸ்ட்டு தான் ஆகும். கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. ஆமாம். அப்புறம் பிரெட் அல்வா 2வது மைனஸ். ஆமாம். அது வந்து பிரெட் அல்வாவா பாயசமானே தெரில, அந்த மாதிரி கொலன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டும் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ பிரெட் அல்வா கைஸ், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். குலாப் ஜாம் மாஸ். ஆனால் குலாப் ஜாமுக்கு வந்து இவங்களுக்கு அவ்வளோவா இது போகாது, கிரெடிட் போகாது. ஏன்னா அந்த குலாப் ஜாம் வந்து வெளியிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறது. கரெக்ட். ஆமாம். அவங்க வந்து எங்கேருந்தோ வாங்கி அதை அங்கே குலாப் ஜாமுன் பக்கா. பேசாமல் அந்த குலாப் ஜாமுன் கைஸ் நீங்கள் வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சர்வீஸை பற்றி, ஆம்பியன்ஸை பற்றி எங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் அங்கே போகல. இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பிரியாணியோட குவாலிட்டி, அதோட டேஸ்ட்டு விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். கரெக்ட். எஸ். ஆமாம். ரொம்ப அமைதியாக இருக்கானே நினைக்காதீங்க. ஏன்னா ஷிபா போன வீடியோவில் நீ தான் ரொம்ப அதிகமாக பேசினதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா கைஸ்? நான் பேசுறது பிடிச்சதான்னு உங்களுக்கு தெரியல, நிறைய பேர் திட்டு வைப்பீங்க, என்னடா இவன் தொண பேசிட்டே இருக்கானே அப்படின்ட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆமாம், இவன் உண்மையில நல்லா பேசுவாப்ல, விட்டா நிறைய விஷயம் பேசுவாப்ல. ஸோ அவ்வளோதான். ஒரு பிரியாணியை பற்றி எவ்வளோ நேரம் தான் நம்ம பேசுவோம். ஆமாம். ஸோ கைஸ், போங்க, சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். உண்மையிலேயே நாங்கள் இதுக்கு போக சொல்லுவோம். ஏன்னா வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுத்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கமெண்ட்டில் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பிரியாணி டேஸ்ட் பார்க்கணும், இல்லை ஏதாவது இடங்கள்ல நீங்கள் போங்க அப்படின்னு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து இங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த பிரியாணி நான் போனதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதோட லாக் போடுங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அங்கும் நாங்கள் போவோம் கண்டிப்பாக உங்களுக்காக. ஆமாம். ஸோ நிறைய பிரியாணி விளாக்ஸ் வருது, சுற்றுலா விளாக்ஸ் வருது, சம்மந்தமே இல்லாமல் டாபிக்ஸில் ஏதோ விளாக்ஸ் வருது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ வரும்போது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, முடிஞ்சா, இது வந்து பெரிய விஷயம் இல்லை, முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த ஃபார்வர்ட் பட்டனை தட்டினா அது ஷேர் ஆகிடும். கரெக்டாக டிங். ஏன்னா அது வந்து அதுலேருந்து ஒரு 2-3 பேர் தெரியாமல் பார்த்தா கூட அது வந்து எங்களுக்கு சரியான சப்போர்ட். ஆமாம். ஸோ அது வந்து பெரிய விஷயம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள், மற்றபடி எதுவும் இல்லை, லைக் போடுங்க. வேறு எதுவும் இல்லை கைஸ். நம்ம வந்து இன்னும் அடுத்த vlogல சந்திப்போம். டில் தென் சைனிங் அவுட். ரஃபி பாய். ஹரி பாய். ரஃபி மூடு.